உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரியவர். ஜூலை மாதத்தின் கருப்பொருள் பிரைஸ் இம்மானுவேல் அசெம்பிளி திருச்சபையிலே காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், கர்த்தருடைய உண்மைத்துவம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 இப்படியாய் கூறுகிறது. நம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று பக்தன் எழுதுகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்படிப்பட்ட நேரம்! எருசலேம் பாழாய் கிடந்த நேரம், ஜனங்கள் துக்கத்தில் இருந்த ஒரு நேரம். இப்படிப்பட்ட இழப்பின் துக்கமான நேரத்திலே எரேமியா தன்னுடைய விசுவாசத்தை தன் ஆண்டவர் மேல அவர் தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, துக்கமாய் இருக்கிறாயா? கவலையில் வாடிக்கொண்டு இருக்கிறாயா? இந்த மாதம் கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிற ஒரு மாதம். இந்த மாதம் நீ கர்த்தருடைய அன்பை காண்கிற ஒரு மாதம். கர்த்தருக்குள்ளார எரேமியாவை போல நாமும் உறுதியாயிருப்போம். இந்த வசனத்தை நாம் பற்றி கொள்வோம். தேவன் உனக்கு பெரிய காரியம் செய்வார். ஒரு 3 காரியத்தை உனக்கு சுருக்கமாய் உரைக்கும்படி நான் விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய நன்குரம் கர்த்தராய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எரேமியா புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று எழுதுகிறார். எவைகளை மனதில் வைத்து கொண்டார்? தங்கள் கடந்து போகிற பாதை துக்கமாய் இருந்தாலும், எருசலேம் விழப்பட்டு இருந்து எருசலேமின் அழிவு கண்ட ஒரு நேரமாய் இருந்தாலும், எரேமியா சொல்லுகிறார், கர்த்தர் மேல நம்பிக்கையாய் இருப்பேன், இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறது போல, பாருங்கள், நாமும் கர்த்தருக்குள்ளார நம்பிக்கை கொண்டு இருப்போம். யோசேப்பை பாருங்கள், அவன் சிறையிருப்பிலே அவன் காரணமற்று இருந்தாலும் கூட கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லி வேதத்திலே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் வசனம் 20, 23 வாசிப்பீர்கள் என்றால், குறிப்பிட்டு 21ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனால் யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனானான். என் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கவலை வேண்டாம், அவரை அண்டிக் கொள்வோம். கர்த்தர் பெரியவர். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தர் வேதம் நமக்கு அவர் நம்மோடு இருக்கிறார் என்று உறுதியாய் சொல்லுகிறது. அவர் நம்மோடு இருக்கிறபடியினாலே கலக்கம் வேண்டாம். ஆபிரகாமை பாருங்கள், ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், குழந்தை பாக்கியம் தருவேன் என்று சொன்னார், ஒரு ஆண் பிள்ளையை தருவேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, எத்தனையோ காலங்கள் கடந்து போனது தான் கர்த்தர் சொன்ன வாக்கு நிறைவேறுமோ என்று நினைக்கக்கூடிய ஒரு நேரம் வரக்கூடும். ஆனால் கர்த்தர் பெரியவர். வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே வசனம் 1, 2 நீங்க போய் பார்ப்பீங்கன்னாக்கா, குறிப்பிட்டு அங்க வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் தம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் உரைத்தபடியே ஈசாக்கு பிறந்தார். கர்த்தருடைய வேதம் அது உண்மை உள்ளது. கடைசியாக மூன்றாவதாய் நான் சொல்ல விரும்புகிறேன், நாம் அறிய வேண்டும், என் வாழ்விலும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தானியேலை பாருங்கள், பல நெருக்க சூழ்நிலை வந்தபோது கூட தன் மேலறையில போய் தினமும் அவன் ஜெபித்தது போல 3 முறை அவன் பலகணிகளை திறந்து விட்டு அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினானா, முழங்காலிட்டு ஜெபம் பண்ணினான். கர்த்தரும் கூட சிங்கக்கபியில் இருந்து அவனை தப்புவிக்க பண்ணினார். நான் சொல்லுகிறேன், இந்த ஜூலை மாதம் பிரைஸ் இம்மானுவேல் அசெம்பிளி திருச்சபை விசுவாசியே, என்னை கேட்கக்கூடிய அனைவருக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை எல்லா இடுக்கங்களில் இருந்து காத்து உனக்கு பெரிய நன்மை செய்வார். உன் வாழ்வை மாற்றுவார், உன் குடும்ப சூழ்நிலையை மாற்றுவார். அவர் உனக்கு நல்லதை செய்வார். கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். நீ நிர்மூலமாகாதபடி அவர் கிருபை உன்னை தாங்கும். உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. Come and join us at Praise Emmanuel Assembly.
பிரேஸ் இம்மானுவேல் அசெம்பிளி திருச்சபையில் எங்களோடு கூட வந்து கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு தேவனுடைய செய்தி, காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், கர்த்தருடைய உண்மைத்துவம். பிரைஸ் தி லார்ட்.